மக்களவை தேர்தலுக்கு யாருடன் கூட்டணி அமைப்பது குறித்து தமிழ் மாநில காங்கிரசின் செயற்குழு கூட்டம் ஜி.கே. வாசன் தலைமையில் சென்னையில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லதா வழங்கிட கேட்கலாம். லதா, வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அசோகா ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட எந்த கூட்டணி அமைத்து அந்த தேர்தலை சந்திக்கலாம் என்பது தொடர்பான அந்த முடிவு எடுப்பது தொடர்பாக இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மாநில செயற்குழு உறுப்பினர்கள் 325 பேரிடமும் ஒரு அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டையில் 3 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி, அதே போல இரண்டாவது ஆப்ஷன் என்னவென்றால் அதிமுக கூட்டணி, மூன்றாவது பாஜக கூட்டணி. இதில் மூன்றில் எந்த ஆப்ஷன் அந்த செயற்குழு உறுப்பினர்கள் விரும்புகிறார்களோ அதில் டிக் செய்து மீண்டும் தலைமையிடம் ஒப்படைப்பார்கள். அதில் கணக்கெடுக்கப்பட்டு இந்த செயற்குழு உறுப்பினர்கள் யாரை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி அமைப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கூட்டணி யாரோடு அமைப்பது என்பது தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய வகையில் இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் தீர்மானங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகளோடு வெற்றி பெறுவதற்கான தேர்தல் வியூகங்கள் அமைப்பது தொடர்பாகவும் இதில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அதே போல பார்த்தோம் என்றால் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு நகரம், பேரூராட்சி, வட்டம் என அனைத்து இடங்களிலும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் இதில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி அதில் முடிவெடுக்க மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசனுக்கு முழு அதிகாரம் வழங்கும் வகையிலும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கட்சிகள் இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பாஜக அதே போல அதிமுக தரப்பில் திரைமறைவில் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்தாலும் கூட வெளிப்படைத்தன்மையோடு அதிகாரப்பூர்வ அறிவிப்போடு எந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பதும் நடைபெறாமல் இருக்கிறது. அதே போல ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2021 அதே போல் 2019 ஆகிய 2 தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியோடு தேர்தலை சந்தித்திருந்தார். ஆனால் தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி முறிவிற்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி யாருடன் கூட்டணி என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதே போல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட 2 கட்சியையும், அதாவது அதிமுக பாஜக ஆகிய 2 கட்சியையும் இணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட இருப்பதாகவும் ஜி.கே. வாசன் ஈடுபட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தது. இதற்கிடையே இன்றைய தினம் செயற்குழு கூட்டப்பட்டு இதில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பான அந்த முடிவு எடுப்பது தொடர்பான இந்த செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்று இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களிடமும் அந்த 3 ஆப்ஷன்கள் அடங்கிய அட்டையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை டிக் செய்து அந்த தலைமையிடம் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் அந்த விருப்பம் செயற்குழு உறுப்பினர்கள் தெரிவிக்கக்கூடிய விருப்பம் அடிப்படையில் கூட்டணி தொடர்பான அந்த முடிவானது எடுக்கப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.